ஆன்லைன்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி காம்படிட்டர் அனலைசிஸை எப்படி பண்றதுன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸை தெரிஞ்சுக்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியான அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நான் திருமேனி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இப்போ செகண்ட், பெய்ட் ஆட்ஸ். நீங்க ஒரு பெய்ட் ஆட்ஸ் ரன் பண்ண போறீங்கன்னா இன்னைக்கு டேட்ல யாரெல்லாம் பெய்ட் ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத செக் பண்ணணும். அதுக்கு இந்த வெப்சைட்டை உங்க ப்ரௌசர்ல சர்ச் பண்ணிட்டு அதுல ஆல் ஆட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல கண்ட்ரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல இந்தியா அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு நீங்க என்ன ப்ராடக்ட் செல் பண்றீங்களோ அந்த ப்ராடக்டோட கீவேர்ட்ஸ் அங்க டைப் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்தியால உங்க பிசினஸ்க்கு ஆட் ரன் பண்ணிட்டு இருக்க எல்லா ஆட்ஸுமே, லைவ் ஆட்ஸுமே உங்களுக்கு காட்டும். இதுவே நீங்க உங்க டிஸ்ட்ரிக்டோ இல்ல நியர்பை டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் ஆட் லான்ச் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த சர்ச் பார்ல உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேமை கொடுத்து பக்கத்துல உங்களுடைய பிசினஸ், உதாரணத்துக்கு நீங்க சலூன் இண்டஸ்ட்ரிக்கு ஆட் ரன் பண்ண போறீங்க அப்படின்னா உங்க டிஸ்ட்ரிக்ட் நேமை கொடுத்துட்டு பக்கத்துல சலூன் அப்படின்றத கொடுத்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய லொகேஷன், உங்க டிஸ்ட்ரிக்ட்ல யாரெல்லாம் இப்போ சலூன் இண்டஸ்ட்ரியில இருந்து ஆட் ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்றத ஈஸியா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இந்த கரண்ட் ஆஃபர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்களுடைய ஆடை டிசைன் பண்ணும்போது மக்களுக்கு உங்களுடைய விசிபிலிட்டி அதிகமாக கிரியேட் பண்ண முடியும். ஆஃபர்ஸை காம்படிட்டருக்கு அகைன்ஸ்டா நீங்க கிரியேட் பண்ணி உங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியும் அதிகமாக எடுக்க முடியும். காம்படிட்டர் அனலைசிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த வெப்சைட் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல வெப்சைட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நானே உங்களுக்கு அந்த லிங்க்கை டைரெக்டாக டிஎம் பண்ணுறேன்.